தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில எதிர்பாராத திருப்ப கண்ட வாழ்வில் நடந்து விடுகின்றன. அந்த திருப்பத்தை தரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான். அந்த வகையில் பார்க்கும்போது கர்மாவினுடைய முழுமையான பலனை தரக்கூடியதுல சனி பகவான். மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை கூட்டியோ குறைத்தோ தரக்கூடியது சனி பகவான் தான். இவன் தடுத்தால் எவன் கொடுப்பான் என்கின்ற கருத்துக்கு இவனே பொருத்தம். அந்த வகையில சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீன ராசியில தன்னுடைய அங்கு இருக்கின்றார். அங்கே பாத்தீங்கன்னா அவர் வேற ராசிக்கு மாறல, அந்த ராசியினுடைய நட்சத்திரத்துக்குள்ளேயே மாறுற. உதாரணமா பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி பாத்தீங்கன்னா 1ஆம் பாதத்தில இருந்து புரட்டாதி 4ஆம் பாதம் மாறுகின்ற ஒரு நிகழ்வு, ஒரு சின்ன அசைவு கூட நம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடும். அதிலும் சனி பகவானை சொல்லவா வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சம சனியாக இருக்கின்றார். அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை எடுத்துக்கிட்டா 1, 2, 3, 4, 5ஆம் பார்வை பெறுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குருவின் பார்வை இருக்கின்றது. அதே நேரத்தில் சனி பகவானோ பஞ்சம சனியாக இருக்கின்றார். இடையிலே இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பார்ப்போமா. விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாங்க. குருவின் 5ஆம் பார்வை பெற்றும் கூட எந்த விதமான பலனை நோக்கி நகரவில்லையே என்று கலங்கிய உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பை தருகின்றார். காரணம் என்ன? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியா இருந்து குரு தரக்கூடிய யோக பலன்களை தடுத்து வந்தார். இனி கவலையே பட வேண்டாம். அவருடைய சின்ன அசைவுங்க, சனி பகவானுடைய சின்ன அசைவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கு 138 நாட்கள் அருமையான சந்தர்ப்பம். வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையைத்தான் சனி பகவான் அமைத்து தருகிறார். என்னுடைய அனுபவத்துல கொடுப்பவன் யோககாரகன் ராகுவாக இருந்தாலும் கூட சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. இவன் தடுத்து விட்டால் யாரு கொடுத்தாலும் அதை முழுமையாக பெற முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, தொழில் அமைந்தாலும் கூட முழுமையா அனுபவிக்கணும்னா கர்மாவினுடைய பலன் உங்க கர்மாங்க அப்படின்டுவாங்க ஜோதிடத்துல போனா கூட. அத்தகைய நிலையில பார்க்கும்போது சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமான கண்டிப்பா தரும். இது அருமையும். சனி பகவானே உங்களுக்கு வழிவிடுகின்றார். சனி பகவானே இழந்ததை திரும்ப தருவதற்கு துணை நிற்கின்றார். சனி பகவானே நல்ல தொழிலை அமைத்து தருகின்றார். சனி பகவானே பிரிந்தவரை ஒன்று சேர்க்கின்றார். சனி பகவானே கஷ்ட காலத்திலிருந்து உங்களை காப்பாற்றுகின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிம்மதி தரும் வக்ர பயிற்சி. இந்த வக்ர பயிற்சியில முழுமையான நற்பலனை பெறக்கூடியவர் யாருன்னா நீங்க தாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இந்த பார்வை கிடைக்காதா என்று நம்ம காத்திருக்கிறோம். அதுதான் குருவினுடைய 5ஆம் பார்வை. அந்த குருவின் பார்வை பெற்றும் பலனை அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டம். கடந்த கால கசப்புகளும் எதிர்காலத்துல பயமும் இல்லாத அற்புதமான காலம். குருவினுடைய முழுமையான பலனை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய திருமணமாயினும், தொழிலாயினும், வாழ்வாயினும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அதைத்தான் ஒரே வரியில் சொன்னேன். அது மட்டும் கிடையாதுங்க, நிம்மதி தரும் வக்ர பயிற்சின்னு தான் இதை நான் சொல்லுவேன். இந்த வக்ர பயிற்சியை நிம்மதி தரக்கூடியது விருச்சிக ராசிக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும், அதே நேரத்துல ஒரு கவலையா, துன்பமா, தொழில் அல்ல வாழ்க்கையா அந்த நிலை மாறும். விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியின் தாக்கம் இந்த காலகட்டம். அதே நேரத்துல 2026 சனி வக்ரம் விருச்சிக ராசியை எப்படி பக்குவப்படுத்த போகிறது என்றால் அருமையான பாடம், அற்புதமான ஒரு பாடம். ஒரு மனிதன் வாழ்க்கையில கீழே விழுவதோ, கவிழ்ந்து போவதோ, நிலைகுலைந்து போவதோ பெருசு இல்லைங்க. அந்த நிலையில தான் அவன் எந்திரிச்சு நிக்கிறான் பாருங்க, அதுதான் சனி. அந்த நிலையை சனி பகவான் தருகின்றார். நல்லது கெட்டதை புரிபடிய வைக்கிற ஒரு அருமையான காலகட்டம். நண்பனுக்கும் விரோதிக்கும் வித்தியாசம் தெரியாமல் பழகிய உங்களுக்கு அந்த வேறுபாட்டை விலக்கி தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். தன்னுடைய வாழ்வை முதல்ல பார்த்துக்கோ. உங்களை நீங்க பார்த்துங்க.
ஓடி ஓடி உறவுக்கும் மற்றவர்களுக்கும் உடைத்தீர்களே, உங்களை ஒரு செல்லா காசாகத்தானே மதித்தார்கள். இனி அந்த நிலை மாறும். ஒரு சுமதாங்கி போல, ஒரு ஏணியை போல பிறருக்கு வாழ்ந்த உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். குடும்பத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு காலகட்டம். கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்து வந்த கசப்புகள் மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணங்க. இதை நீங்கள் சரியாக அமைத்துக் கொண்டால், இந்த சேமிப்பை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொண்டால், இந்த புண்ணிய பலனை நீங்கள் முழுமையாக வைத்துக் கொண்டாலே போதும், கவலையற்று நிம்மதியாக வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். என்னுடைய அனுபவத்துல மகா கணபதியினுடைய அருளும், அனுமனுடைய அருளும், திருத்தணி பாதஸ்ரீ அருளும் சேருமானால் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள். இதுவரை நல்லது கேட்டது புரியாத புதிராக இருந்தவங்க வாழ்க்கையில வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடியவங்க வாழ்க்கையில நிம்மதியான ஒரு தருணம். நீண்ட நாள் வருத்திய நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். பயந்து பயந்து செத்து செத்து பிழைத்த அந்த நிலை மாறி நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம். ஒரு குறுகிய காலம்தாங்க. இப்ப நீங்க சரியாக உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலே போதும், வருகின்ற காலம் அற்புதமான ஒரு காலமாக, நிம்மதியான ஒரு காலமாக அமையும். அந்த நிலையை விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம், இந்த நேரம், இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு தரும். கவலையே பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல மகா கணபதியினுடைய வழிபாடு அற்புதம். ஒரு முறை திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்க உச்சிஷ்ட மகா கணபதியின் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், ஏன் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்திலேயே உச்சிஷ்ட கணபதி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு சென்று ஒரு அருகம்புல் மாலை சார்த்தி மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தடைபட்டு போன குருவினுடைய முழுமையான பார்வை பலனை பெறுவதோடு சனி பகவானுடைய அர்த்தாசிரம சனியின் பிடியில் இருந்து விலகுகின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை சனி பகவானே அமைத்து தருவார் இந்த சனி வக்ர பயிற்சியில.